ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இப்போ தாய விளையாட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய பாரம்பரியமான பொழுதுபோக்கு விளையாட்டு இந்த தாய விளையாட்டு. அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் பொழுதுபோக்குறதுக்காக விளையாடுற விளையாட்டு இந்த தாய விளையாட்டு. அதில் ஒரு வகையான விளையாட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி விளையாடுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த எண்டுக்கு வந்து கிராஸாக உள்ளே என்ட்ராகணும். கிராஸாக என்ட்ராகி மறுபடியும் ஒரு ரொட்டேட் பண்ணி மீண்டும் அதை சென்டர் பாயிண்ட்டை சுற்றி அந்த எண்டில் நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். வாங்க விளையாட ஆரம்பிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாயம் விழுந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆக முடியும். பாருங்கள், இதற்கு தாயம் விழுந்துருச்சு. தாயம் விழுந்தோடனே ஃபஸ்ட்டு காயினை மூவ் பண்ணுறாரு. தாயம் 4 போட்டுருக்காரு. தாயம் 4க்கு மூவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு அடுத்த பர்சன் விளையாடுறாரு. அவருக்கும் தாயம் விழுந்துருக்கு. ஒரு தாயம் 4க்கு காயினை மூவ் பண்ணுறாரு. நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகி மறுபடியும் உள்ளே என்ட்ராகி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு தாயம் விழுவணும். அடுத்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம 5 விழுந்தால் கூட நம்ம காயினை உள்ளே என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்மளுக்கு தாயம் விழுவணும். அதே மாதிரி இப்போ இதில் ஒரு காயின் இருக்கும்போது ஆப்போசிட் பர்சனோட காயின் வந்து அதை தாண்டி போகக்கூடாது. ஆனால் நம்மளோட காயின் இருந்துச்சுன்னா அதை தாண்டி மூவ் பண்ணி போய்க்கலாம். அதே மாதிரி உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு ரொட்டேஷன் வந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு ஆப்போசிட் பர்சனோட காயினை நம்ம வெட்டணும். வெட்டினா மட்டும்தான் நம்மளால் உள்ளே என்ட்ராக முடியும். மூமெண்ட் வந்து கொஞ்சம் யோசித்து மூவ் பண்ணோம்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். பாருங்கள், இவர் அடுத்து அவர் ஆப்போசிட் பர்சனோட காயினை வெட்டுறதுக்காக கரெக்டான பொசிஷனில் கொண்டு போய் வச்சுருக்காரு. இவருக்கு பாருங்கள், தாயம் 3 விழுந்திருக்கு. தாயம் 3க்கு இவர் ஆப்போசிட் பர்சனோட காயினை வெட்டி ரிமூவ் பண்ணிடுறாரு. வெட்டி வெளியே அனுப்பிடுறாரு. வெளியே அனுப்பிட்டு இப்போ மறுபடியும் அகைன் வெளியே அனுப்பிட்டதுக்கப்புறம் அகைன் இவர் விளையாடலாம். இவர் வெட்டினால உள்ளே என்ட்ரு ஆகிட்டார்.
ஒரு காயினை வெட்டினால ஈஸியாக உள்ளே என்ட்ராயிட்டார். என்ட்ராகி பாருங்கள் 12 அந்த மாதிரி இவருக்கு அதிகமான நம்பர் உள்ள இருந்தனால ஈஸியாக ஒரு காயினை ஃபினிஷ் பண்ணிட்டார். இப்போ இவர் நம்பர் 3 வந்துச்சு அப்படின்னா அவரோட ஆப்போசிட் பர்சனோட காயினை வெட்டிடலாம். ஃபைவ் 3 வந்தனால ஒரு காயினை என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்த காயினை வெட்டிட்டு மூவ் பண்ணுறாரு. இப்போ இவர் காயினை வெட்டினால அகைன் ப்ளே பண்ணுறாரு. இப்போ இவர் ஈஸியாக உள்ளே என்ட்ராயிடலாம். பாருங்கள், இவருக்கு 2ஆம் நம்பர் வந்திருக்கு. இப்போ இவரால் அந்த காயினை மூவ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் பர்சன் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு. அதனால் இவரால் தாண்ட முடியாது. அதனால் வேறு காயினை மூவ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு மேலே அவர் தாயம் போட்டார்னா கண்டிப்பாக அந்த பர்சனை வெட்டிட்டு இவர் மூவ் பண்ணிக்கலாம்.